வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான குரு 6ஆம் வீட்டில் இருக்கார். அது அவ்வளோ சிறப்பான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ சிறப்பு இல்லை. அவர் பார்க்குற இடம் சிறப்பு. அதனால் தொழில் ஸ்தானம் பார்க்குறார், நல்லா இருக்குது. உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார், வரும்படி கரெக்டாக வந்துட்டுருக்கோம். உங்களுடைய விரயஸ்தானத்தை பார்க்கிறார். சுப விரயங்கள் நடக்கலாம், இல்லை அனாவசிய விரயங்கள்லாம் தடைப்படும். அது நிற்கும். நல்ல விரயங்கள் மட்டும் நடக்கும். இதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் ஒரு பெரிய கிரகங்கள் கூடுகின்றன. சனி, புதன், சுக்கிரன், சூரியன், ராகு எல்லாரும் சேர்ந்து அங்கே உட்கார்றாங்க. 5 கிரகங்களின் கூட்டணி 4ஆம் வீட்டில் ஏற்படும் போது 4 என்பது உங்களுடைய சுகஸ்தானம். ஸோ சுகஸ்தானத்தில் ஏற்படும் போது சில நன்மைகள் ஏற்படலாம். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு காஸ்ட்லி கோர்ஸாக இருக்க, நான் எப்படியாவது மெடிக்கல் சேரணும், கொஞ்சம் ஒரு 50 லட்சம் புரட்டினா தான் இன்றைக்கெல்லாம் அது லஞ்சம்லாம் கொடுக்கணுமே, கொடுத்தா தானே இவன் சீட்டு. இது ஓப்பன் சீக்ரெட்டு, இல்லை என்ன பெரிய சீக்ரெட் இது இருக்குது. ஸோ ஒரு 50 லட்சத்தை கொடு, 70 லட்சத்தை கொடு, எப்படியாவது எனக்கு மெடிக்கல் சீட் வாங்கணும், முயற்சி பண்ணுங்கள், நடக்கும். ஏதோ 50க்கு மேலே 20 கொடுக்கலாம், 25 கொடுத்து நடக்கலாம், தெரியல. இல்லை மெரிட்டில் கிடைக்கலாம், கவர்மெண்ட் இதில் கிடச்சா எதுவும் பிரச்சனைகள் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் காலகட்டம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களோட ஆம்பிஷன்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ் வில் கம் ட்ரூ. நீங்கள் நினைக்கலாம் இதெல்லாம் எனக்கு எட்டா கனின்னு. எட்டா கனி இல்லையா, இது உனக்கு எட்டக்கூடிய கனின்னு சொல்கிறது. 2வது விஷயம், திருமணம் போன்ற விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வழக்கமாக இந்த திருமண தகவல் மையத்துலலாம் சொல்லுவாங்க, ரொம்ப வீட்டுக்கு அடக்கின பொண்ணு, நல்ல பொண்ணு, இதை பொண்ணு. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த காலத்தில் பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்குது. அவங்க என்னமோ ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வாங்கன்றிருப்பான் உட்காந்து. ஸோ அப்படின்னு இல்லை, சுதந்திரம் என்பது இருப்பதால் அதெல்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். வீட்டில் வந்து என்ன பண்ண, சமைக்கிற மிஷினா ஒரு பொண்ணுக்குரிய மரியாதையை ஃபஸ்ட்டு கொடுத்து தான் ஆகணும். ஆனால் நல்ல திருமணங்கள் நடக்கும். திருமண தடைகள் எல்லாம் நீங்கும். ஏன் நீங்கும்? அடுத்த மாதம் குரு 7ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ இப்போ நல்ல வரன்கள்லாம் வரும். மே மாதத்தில் பேசி முடிச்சுடுவீங்க. அப்போ எல்லாத்துக்கும் இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது. 2வது விஷயம், கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் இருக்கும்போது 10ஆம் வீட்டை எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ தொழிலில் நல்ல பேர், புகழ், பெருமை எல்லாம் ஏற்படும் உங்கள் தொழிலில். அதே போல் எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்கள், தொழிலில் மாறணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணால் நிச்சயமாக அடுத்த வேலை கிடைக்கும். முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய காலம்னு கூட எடுத்துக்கலாம். முயற்சி திருவினையாக்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் உண்மை. அற்புதமான காலம், சிறப்பான காலம். இதே நேரத்தில் பாருங்கள், சூரியன் 5ஆம் வீட்டுக்கு போகிறார். ஏப்ரல் 14. 5ஆம் வீட்டில் சூரியன் உச்சம். அப்போ எப்படி இருக்குன்னா, உங்களுடைய சிந்தனை வளம் சிறப்பாக இருக்கிறது. பல விஷயங்களை பற்றி பேசக்கூடிய வாய்ப்புகள், பல விஷயங்களில் உங்களுடைய மேதாவித்தனத்தை பார்த்து மக்கள் அசந்து போகக்கூடிய ஒரு தன்மை. சில பேர் இந்த தியானம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த காலமாக மாறும். மிக மிக சிறப்பான காலம். அதே நேரத்தில் 5ஆம் வீடு அது தலைப்பகுதியாக வருகிறது, மேஷம். அதனால் உஷ்ணாதிக்க நோய்கள் தாக்கலாம். சற்று கூடுதல் கவனம் தேவை. மற்றபடி பார்த்திங்கன்னா மிக மிக சிறப்பான காலம். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் திருவினையாக்கும் வண்ணம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.